வெல்கம் கைஸ், இது உங்கள் கேவிடெக் சேனல். நான் உங்கள் அப்துல் பாரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்கப்படுற கவர்மெண்ட் லேப்டாப்போட அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த லேப்டாப் ஒர்ஸ்ட் ஆர் பெஸ்ட்டுங்கிறத பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா நான் புதுசாக போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நமக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் மேலே என் பேர் எழுதியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 53 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அப்புறம் லினோவோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 போட்டிருக்காங்க. இந்த மாடல் நேம் இது பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த லேப்டாப்புக்குள்ளார என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ்குள்ளார என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மேனுவல்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப்பை இந்த பாக்ஸை இப்போ நம்ம திருப்பிப்போம். இப்போ திருப்பிட்டு இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ என்னால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தெர்மாக்கோல் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது இழுக்கவே முடியல, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. நாங்களும் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் இழுத்தலாம் பார்த்தேன், இழுக்கவே முடியல. கடைசியில் அப்படியே இழுத்துட்டேன். கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு. அது நானே எதை பிடிச்சி இழுத்துலாம் பார்த்தேன், ஒன்றும் வரமாட்டேன்ருச்சு. அப்புறம் மேலேயே பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு பேப்பரோட கையோடு வந்துச்சு. இந்த பேப்பர்லாம் நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த லேப்டாப்பை தூக்கி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ திரும்பி இந்த பாக்ஸ்குள்ளே வருவோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஒர்க்கிங் மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலையும் கடைசியில் பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த என்சைடோட தெர்மாக்கோல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திரும்பி உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளார சார்ஜிங் அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கையில் கிடச்சது பவர் கார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் உள்ளே தேடி பார்க்கும்போது அடாப்டர் கிடச்சிது. இந்த அடாப்டரில் நம்ம பிரித்து பார்ப்போம். இப்போ நம்ம பிரித்து பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா 45 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்கும்போது இதோட இன்புட் பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்டு, ஆனால் இதுக்கு கிடையாது. இப்போ லேப்டாப் பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பார்த்திங்கன்னா என் பழைய லேப்டாப்பில் 35 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ இந்த பாக்ஸை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுருவோம். இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த லேப்டாப்பை நம்ம எடுத்து பிரித்து பார்ப்போம். இப்போ இந்த லேப்டாப் எடுத்தாச்சு. மேலே இந்த தெர்மாக்கோல் கேஸ் எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த இந்த மேலே இருக்கிற இந்த பாலித்தீன் பேப்பர்லேருந்து நம்ம லேப்டாப் இப்போ வெளில எடுத்துருவோம். இங்கே லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேப்பர் என்னன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வாரண்டிலாம் போவோம்ல, அந்த வாரண்ட்டி எந்தெந்த ஊரில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவாத சேவை மையம் குறிப்பு பட்டியல்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் இதோட இது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லேப்டாப் பக்கம் வந்தாச்சு. இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அதனால் ஸ்டிக்கரை லைட்டாக பிச்சேன். இப்போ கையோடு வந்துச்சு. சரி, திரும்பி ஒட்டிட்டேன். அதனால தான் மேலே லைட்டாக கொஞ்சம் எடுப்பாக இருக்குது. இதோட நல்லா இருக்குது லேப்டாப், பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ பக்கம் போயிடலாம். நடுவில் ஒன்று விட்டுட்டேன்,
பேப்பர் ஒர்க்ஸ். இப்போ இந்த பேப்பர் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பேப்பர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா கேரண்டி பேப்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா எம்டி பேப்பராக இருந்துச்சு. என்னடா எம்டி பேப்பர் கொடுத்துருக்கீங்க பார்த்தேன். கடைசியில் பார்த்து உள்ளே தான் இருந்துச்சு. இதை நம்ம பேர்லாம் எழுதி கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம லினோவா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பாக்ஸ் வந்து எடுக்கணும், இந்த போர்ட்ஸ் எல்லாம் இங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீலாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பெல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தட்டி பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் பக்கம் போயிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர் வெண்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு HDMI போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB 2.0. அப்புறம் ஒரு 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுக்கல, அவங்க பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் வந்து இதோட பேர் அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டேட்டா டிஸ்பிளே பக்கம் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச்சுக்கான ஒரு HD+ ரெசல்யூஷனாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்கள் டிஸ்பிளே. நீங்கள் வந்து பெல்ட் அண்ட் டிஸ்பிளே ரெண்டுத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் படி போயிடுவோம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் AMDயோட A4+ ப்ரோ கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருங்க, நான் என்கிட்ட தான் இப்போ லேப்டாப் இருக்குது, இந்த நம்பரே நான் பார்த்து சொல்கிறேன். வித்தியாசமான நம்பர் தான் இருக்குது. நம்பரே போடலைங்க, நம்பரே போடலை. பின்னாடி இது ஒரு நம்பர் மாதிரிலாம் இருந்துச்சு பாக்ஸில். அந்த நம்பரை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த நம்பர் தெரில எனக்கு. இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு i5 ப்ராசஸர் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஸ்பீடுக்கு எனக்கு இருந்துச்சு. எவ்விதமான லேகுமே இல்லை. இந்த லேப்டாப் எடுத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 6 days யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்விதமான லேகுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன இதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்பீடாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 days தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு 7th day. இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. நான் குறைய அதில் சொல்லலை. பட் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஒரே அதை நோட்டீஸ் பண்ணேன். நடுவில் அந்த கேம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ண 6 daysலேயே நடுவில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படின்னு நின்று போச்சுன்னு சொல்லலாங்க. அப்புறம் நான் வந்து என்ன தான் மவுஸ் கர்சர் நவுத்துறேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. எக்ஸைட் பண்ணி கொடுக்குறது எதுவுமே உள்ளே போகவே மாட்டேங்குது. அப்படியே நின்று போச்சு. திரும்பி நான் கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்பி ரீஸ்டார்ட் அடித்து திரும்பி நான் ஓப்பன் பண்ணும்போது தான் திரும்பி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்விதமான ப்ராப்ளம்ஸே இதில் நான் பார்க்கல. அப்பப்போ என்ன ஆகும்னா லைட்டாக அங்கங்கே அப்படியே நான் நெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே அப்படியே ஸ்டக் ஆகும், திரும்பி ஓப்பன் ஆயிரும். ஆனால் நான் அந்த ஒரே தான் ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப ஸ்டக்காக அப்படி நின்று போச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் இதை யூஸ் பண்ணவே இல்லை. மிச்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்விதமான பிரச்சனையே கிடையாது. சூப்பரான லேப்டாப்னே நான் சொல்லுவேன். நம்ம வந்து கேமரா டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் இதில் எவ்விதமான குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லேப்டாப் மட்டும் கிடையாது, எந்த லேப்டாப்போட வெப் கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சோனி லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்டாப் என்னோட பழைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டக்கே ஆகாது. அந்த லேப்டாப் சூப்பராக இருக்கும். நான் இன்ன வரைக்கும் நான் அந்த லேப்டாப்பை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அந்த லேப்டாப்பு நான் விற்கலை, பட் அது காணா போச்சு. அது ஒரு மிகப்பெரிய சோக கதை. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை.
கேமரா டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நான் எவ்விதமான குறையும் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த லேப்டாப்பில் மட்டும்தான் அப்படி கிடையாது, எல்லா லேப்டாப்லேயும் அப்படி தான் இருக்குது. எக்ஸப்ட் சில லேப்டாப்ஸ், இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸோட லேப்டாப் தவிர பாக்கி ஒரு 40,000க்குள்ளார எந்த லேப்டாப் வாங்கினாலும் அந்த லேப்டாப்போட வெப் கேமரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் சாம்பிள் வீடியோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நாம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரிஸ் பக்கம் போயிடுவோம். இங்கே பேட்ரி அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கே கெப்பாசிட்டியே அவங்க கொடுக்கல. நானும் கெப்பாசிட்டி தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கேயுமே கொடுக்கல. அவங்க என்ன கெப்பாசிட்டின்னே அவங்க இதில் இன்க்ளூட் பண்ணல. பட் இந்த பேட்ரி ஆப்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours மேக்ஸிமம் தாங்குது, நல்லாவே தாங்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த 12 hours அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நெட்லேயே தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் வேர்ட் ரைட்டிங்ஸை சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த பழைய லேப்டாப்போட கம்பேர் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே லெவலில் தான் கொடுக்கும், இதே லெவலில் தான் கொடுக்குது. சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 20 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பீட்னே சொல்லுவேன். ஒரு 1 hourக்குள்ளாரே ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்பீடாகவே சார்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி லெவலும் நல்லா நிற்கிது, சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த லேப்டாப்போட பேட்ரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறித்தனே சொல்லலாம், நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி ஃபைனலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த லேப்டாப் ஒர்த்தா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்துனே சொல்லுவேன். இந்த லேப்டாப்பை தயவு செஞ்சு யாருமே வித்துறாதீங்க. ரொம்ப ஒர்த்தியான லேப்டாப்பு. நம்ம சல்லி பைசா கூட கொடுக்காம நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயான லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நான் சல்லி பைசா கொடுக்கலன்னு நான் சொல்லலை, நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம், இப்போ நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன், இதுலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இதுக்காக தனியாக நம்ம கிட்ட வந்து அவங்க காசு வாங்கலை. இது வரைக்கும் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்விதமான குறையும் நான் சொல்லலை. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்லையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பை விற்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை விற்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை நீ சொல்கிறத நான் காதில் வாங்க மாட்டேன், இந்த காதில் வாங்கிட்டு இந்த காலை விட்டுருவேன், நான் விற்க தான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈனத்தனமான விலைக்கெல்லாம் வைப்பாங்க. ஒருத்தவங்க கூட என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க 3000 ரூபாய்க்கு போய் விற்றுட்டு வந்தாங்க லேப்டாப்பை. எனக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேப்டாப் விற்கல, இதோட பழைய மாடல் விற்றாங்க. இந்த லேப்டாப் நான் 3000 ரூபாய்க்கு விற்கிறது வேஸ்ட்டுன்னே சொல்லுவேன். இந்த லேப்டாப் நீங்கள் விற்கிறீங்க, நான் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் விற்க போகிறேன், எனக்கு இந்த லேப்டாப் தேவை கிடையாது, நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண மாட்டேன், விற்கிறது ஒரு அஃபென்ஸ் தான் சொல்லுவேன் நான். விற்கக்கூடாது, நமக்கு வந்து அவங்க விற்கிறது கொடுக்கல, யூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. நம்மளை வந்து இன்னொரு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு படிக்க மேலே போகணும், அவங்க வந்து டெக்னிக்கலாக வரணும் வெளியிலன்னு சொல்லிட்டு தான் இந்த லேப்டாப்பே நம்ம கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த லேப்டாப் விற்காதீங்க. நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3000 ரூபாய்க்குலாம் விற்காதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7000 மேலே வீங்க. விற்கக்கூடாது தான், அப்படி 3000 விற்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் வீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், எப்போவுமே நான் வீங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த லேப்டாப் என்கிட்ட தான் இருக்க போகுது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் போடுவேன். ஃப்யூச்சர்னால் எதிர்காலத்துக்கு போயிடாதீங்க, நாளைக்கெலாம் நான் போடுவேன். இதை பற்றின லேப்டாப் பற்றின சம்மந்தமான விஷயங்கள்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் திரும்பி சொல்லிக்கிறேன், இந்த லேப்டாப்பை விற்காதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். இந்த லேப்டாப்பை நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் வீணாக போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கன்னே நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த லேப்டாப் ஒரு நல்ல லேப்டாப்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க, அப்படியே லைக் போட்டுருங்க. அப்புறம் இந்த லேப்டாப் பற்றின எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வீடியோஸ் வேணுமா, உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் கன்ஃபார்மாக நான்